இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சோத்திரத்தை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் முதல் நாளை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே துதி கன மகிமை எல்லாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் எழுதின முதலாம் நிருபம் அதே 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் தியானிப்போமானால் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆணும் பெண்ணும் பரிசுத்தமாக வாழ வேண்டுமென்றால் அது அதிக கஷ்டமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் பரிசுத்தத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நாம் வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் நம்மில் அநேகர் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. பிசாசானவன் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறான். நாம் வழி விலகி போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இரு என்று. கர்த்தரை அறியாத அஞ்ஞானிகளைப் போல காணப்பட வேண்டாம். அவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்கள் முடிவு நித்தியமான நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நித்தியமான மோட்ச வாழ்வை கர்த்தர் தந்திருக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கடந்த நாட்களிலே அமெரிக்கா தேசத்தை குறித்து நாம் செய்தித்தாள்களில் நாம் பார்த்தோம், டிவி மூலமாகவும் நாம் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய அழிவு அங்கே அமெரிக்கா தேசத்திற்கு வந்தது. ஜனவரி 9ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற நகரம், அதில் காலிவுட் ஸ்டுடியோ இருக்கிறது. ஒரு பிரபலமான சினிமா பிக்சர் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆக்டர்ஸுகள், டைரக்டர்ஸு, வீடுகள் எல்லாம் சாம்பலாகானது. பல கோடி, லட்சம் கோடி டாலர் நஷ்டமானது என்று அங்கே அமெரிக்கா சொல்லுகிறது. அதனுடைய வரலாறை குறித்து ஒரு பிரபலமான ஊழியர் அங்கே சொல்லும்போது, ஹாலிவுட் ஸ்டுடியோ ஆரம்ப காலங்களிலே வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே அவார்டு, பிரபலமான சினிமா ஆக்டர்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவார்டு கொடுப்பாங்களாம். அப்போ கர்த்தரை மையமாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அங்கே கொடுப்பார்களாம். அது நாளடைவில் நாள் போக போக அந்த பெயர் மாறி காட் என்று சொன்னாங்களாம். அதற்கு பிறகு சமீபமான வருஷங்களிலே பல வருடங்களாக எந்த பேரும் அங்கே சொல்வது கிடையாது. காடு, தெய்வத்தை மறந்தவர்களாக ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்களாம். அப்படி மறந்து அந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்களாம். அதனால தான் அந்த அமெரிக்கா தேசத்திற்கு ஒரு பெரிய அழிவு. ஏனென்றால் அந்த ஸ்டுடியோ முற்றிலுமாக அழிய காரணம் கோபாக்கினி, அவருடைய கர்த்தருடைய கோபாக்கினி என்று அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழும்போது எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை மையமாக வைத்து நாம் செயல்பட வேண்டும். அவர்தான் நம்மளை ரட்சித்தார். பாவத்திலிருந்து விலக வேண்டும். அதைத்தான் அங்கே மல்கியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அங்கே சொல்லப்படுகிறது. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும்
பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சூளையைப் போல எரிகிற நாளை நான் சந்திக்க வேண்டியது வரும். பாவத்தை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்பினால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நித்திய வாழ்வை உனக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில் ஐசக். ஆமென்.